ஹாய் கைஸ். ஸோ நேற்று 68வது பிறந்தநாள் கொண்டாடின நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போராளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபைட்டர், அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம எல்லாருமே திராவிட கட்சிகளுக்கு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, திமுக அதிமுக. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சீமானுக்கு ஓட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வராங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணணுமா இல்லை சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் நிறையவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு யங்ஸ்டராக நம்ம எந்த கட்சிக்கு ஓட் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் சீமான் அண்ணன் பிறந்தநாள் அப்படின்றதுனால அவரை பற்றின ஒரு ஸ்பெஷலான விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் கைஸ். ஸோ ஆக்சுவலாக சீமான் அண்ணா அவங்களுக்கு பிறந்தநாள். ஸோ ஒன்ஸ் அகெயின் அவருக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களை நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆச்சரியமே இல்லை. நான் அவங்கள எப்படி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு மூலையில் கத்துறாங்க, பயங்கரமாக கத்துவார். நான் ஆக்சுவலாக பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, அவர் சொல்கிற ஒரு சில கருத்தெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா இருக்கே, இவர் பேசுறது சரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் அவர் பேசுகிற 90% கருத்து உண்மையிலே ஃபேக்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீல்டு ஒர்க்காக இருக்கின்றதுனால வேறு ஊரெல்லாம் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, சூரத், அந்த மாதிரி நார்த் சைட்லாம் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போகும்போது நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய இடத்துல பயமாக இருக்கும். அது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ அவங்க கிட்ட போயிட்டு, மும்பையில் ஒரு ஆட்டோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கித்னா ஆயேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நம்மளுடைய உச்சரிப்பே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இவன் அதர் லாங்குவேஜ்காரன், முக்கியமாக தமிழ்காரனால நம்மளுக்கு கொஞ்சம் கீழே பார்ப்பாங்க. ஸோ மற்ற நாட்டிலெல்லாம் தமிழ்காரனாகிய நம்மளை ரொம்ப கீழே பார்க்கும்போது, ஸோ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நாம் இன்னொருத்தவங்களுக்கு அடிமையே இருக்கவே கூடாது. தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெம்பாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லா வளமும் இருக்கிறது தமிழ்நாட்டில்னு சொல்லுவாங்க. காடு, மலை, மண் வளம், இயற்கை வளம், இப்படி நிறைய வளம் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் நாம் உண்மையிலேயே ப்ரௌடாக காலரை தூக்கி பெருமையாக இருக்கணும். ஸோ யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த தமிழ் உணர்வை கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது. தமிழ் உணர்வு இப்படி இருக்குது அப்படின்றது தெரியவே தெரியாது யாருக்குமே. ஸோ அது நம்ம தமிழர்களாக இருந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது, நம்மளாம் இன்னும் புத்திசாலித்தனமாக நல்ல பவரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சீமான் அண்ணன் அவர்கள் தான். ஸோ அந்த விஷயத்துக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஸோ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் தமிழ் தேசியம் பேசிட்டு வர்றாரு. ஸோ திராவிடம்னா என்ன அப்படின்றதுக்கும் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, திராவிடம்னா பெரியோர் அவர்கள் கொள்கையை வச்சுட்டு அவங்க பேரை சொல்லி இவங்க ஒரு பினாமி அரசியல் பண்ணிட்டு வரவங்க தான். ஸோ அதில் திமுகவும் அதிமுகவும் விதிவிலக்கல்ல. ஸோ அதுக்குன்னு அவங்க கட்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு சில நல்லதை பண்ணியிருந்தாலும் திராவிட கட்சிகள் தமிழர்களை ஒரு அடிமைத்தனமாகவே, ஒரு முட்டாளாகவே வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய இலவசத்தை அறிவிப்பாங்க. ஸோ இலவசத்தை அறிவிச்சா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இது போதும், இலவசம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நாம் என்ன சொல்கிறோம், சீமான் அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலவசத்தை முழுசாக தவிர்த்துருங்க. இலவசத்துக்கு பதில் வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு டீசெண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்துக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு 2000 ரூபாய் பொருள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அந்த 2000 ரூபாய் பொருளை எதிர்பார்த்துன்னு தான் இருப்பாங்க. இதே ஒரு மாதத்துக்கு 15,000 அந்த வீட்டில் இருக்கிறவன் சம்பாதிச்சானா 5,000 ரூபாய் செலவு அவனுடைய சொந்த காசுலேயே போட்டு பண்ணிப்பான். 10,000 ரூபாய் மீதி செலவை பார்ப்பான். அவன் குடும்ப வளர்ச்சி முன்னேறிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இலவசத்தை தவிர்த்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு படிச்சுட்டு வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களெல்லாம் தெளிவாயிடுவாங்க. அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி திராவிட கட்சிகள் பேசுறதே கிடையாது. எதை கேட்டாலும் இலவசம் இலவசம் இலவசம். இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு இலவசம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் முற்றிலும் தவறு. பெண்களுக்கு எல்லாருமே இலவசம் அப்படின்னு கொடுத்துட்டு பசங்க மேலே எல்லா ப்ரெஷரும் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த இலவசம்ன்ற டைப்பே அவங்க உருவாக்கினதுக்கு முக்கிய காரணமே நம்ம அடிமையாகவே இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ திராவிட கட்சிகள் இவங்களும் அவங்களும் மாறி மாறி 20% நல்லது பண்ணிட்டு 80% நம்மளை அடிமையாக வச்சுப்பாங்க. இதை வச்சு அவங்க பெரிய ஆள் ஆகிட்டே போவாங்க. இதுதான் சிம்பிளாக திராவிட கட்சிகள் பண்ணுறது. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய குழப்பம்.
நம்ம வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட் பண்ண வேணாம் அப்படின்றதுல நிறைய பேர் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம யாருக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஸோ கடைசி ஃபியூ இயர்ஸாக வந்து சீமான் அண்ணா அவங்க வந்து பேசுறது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அரசியல் பாடம் எடுக்கிறவரே சீமான் தான். ஸோ அவருடைய வீடியோவை பார்த்தோன்னா நிறைய கருத்து நமக்கே வந்து நம்ம மைண்ட்லேயே எழும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கே, ஓ இதை இப்படியும் பண்ணலாமா, ஏன் ஒரு கவர்மெண்ட்டால் இதை பண்ண முடியாதா அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்கே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்த சீமான் அவர்கள் ஸோ 1% 8% வரைக்கும் வந்து ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ திராவிட கட்சிகளை எதிர்த்து எந்த கூட்டணியும் இல்லாமல் 8% ஓட் வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இதில் முக்கியமாக என்னென்னா, அவங்க வந்து யாருக்கும் பணம் கொடுக்கல, கோட்டரை, கோழி பிரியாணி இந்த மாதிரி எதுக்குமே வந்து பணம் கொடுக்காம சொந்த முயற்சியிலே வந்து 8% ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி சீமான் அண்ணா அவங்க வளர்ந்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திடீர்னு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வராங்க. ஸோ அவங்க வரது தப்பு கிடையாது. வரது வந்து ஒரு நல்ல கொள்கையோடையும் நல்ல கோட்பாடோடையும் நல்ல அரசியல் பார்வையோடையும் வந்திருந்தா தப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து கொள்கையை அறிவிச்சும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் தான் அப்படின்னும் போதே வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க மேல இருக்கிற ஒரு அரசியல் கான்ஃபிடென்ட் வந்து குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று டிசைட் பண்ணணும், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று திராவிடம்னா திராவிடம்ல உறுதியாக இருக்கணும், இல்லை தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம்ல உறுதியாக இருக்கணும். ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டா பிரிஞ்சு இவங்க 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் போது வந்து அப்பயே வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவர் மேலே இருக்கிற அரசியல் பார்வை வந்து குழப்பத்துக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லா கூட்டணிக்குமே தயார், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் உதாரணமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட் பார்க்கலாம். கரூர் இன்சிடென்ட் ஆனதுமே விஜய் அவர்கள் வந்து சென்னை வந்துட்டாரு. சென்னை வந்துட்டு அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே போயிட்டு மக்களை சந்திக்கல. இது எப்போ வரைக்கும் சந்திக்கலைன்னா 30 நாள் 40 நாள் ஆகியுமே வந்து மக்களை சந்திக்கல. ஸோ அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னவா வேணாலும் இருக்கட்டும், என்ன ரூல்ஸை வேணாலும் இருக்கட்டும், ஸோ அந்த ரூல்ஸ்க்கான பர்மிஷனை வாங்கி இவர் வந்து அடுத்த நாளே மக்களை போய் பார்த்துருக்கணும். ஸோ 2ஆம் கட்ட தலைவர்கள் பார்க்குறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் செகண்டரி. விஜய் சார் நேரில் போய் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அது முழுக்க முழுக்க தப்பு. ஸோ இந்த விஷயத்திலேயே வந்து நிறைய மக்களுக்கு இன்க்ளூடிங் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு விஜய் சார் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிருக்கும். இப்போ நாமளே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துக்குன்னே வச்சுப்போம், நல்ல செய்தியை பற்றி பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துக்கு போகிறோன்னா நம்ம இன்னைக்கு போக முடியலன்னா நெக்ஸ்ட் டே ஆர் அதுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே போய் அவங்களுக்கு இந்த மாதிரி வர முடியலடா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வர்றது சரியா இருக்குமா? 1 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டு வர முடியலடான்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வர்றது சரியா இருக்குமா? 1 மாதத்துக்கு அப்புறம் போனா என்ன போலேனா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அவங்கள பார்த்த வந்த மக்கள், அது சதியா இருக்கட்டும் விதியா இருக்கட்டும், அவங்கள பார்க்க வந்த மக்கள் எதிர்பாராத விதமா அப்படி ஆயிடுச்சு. அதுல நாமளும் ஒரு பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து விஜய் சார் அடுத்த நாள் போய் எல்லாருக்கும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தா விஜய் சாருக்கு மக்கள் மேல இருக்கிற மவுஸ் பயங்கரமா கூடியிருக்கும். ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சம்மதமே இல்லாம அரசியல்வாதிகள், சின்ன சின்ன கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்ததை தாண்டி விஜய் சார் போய் பார்த்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய மனசார கருத்து. ஸோ அந்த இடத்துலயே வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து தவற விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நீங்க அரசியல் மயமா பார்க்கணும்னு நினைச்சிருந்தா கூட அடுத்த நாள் போய் பார்த்துருந்தா மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளுடைய மக்கள் தலைவன் வருவான் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 30 நாள் 40 நாளுக்கு அப்புறம் போய் பார்த்ததுனால அங்கே கம்ப்ளீட்லி டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை விஜய் ஃபேன்ஸ் ஆகின நீங்கள், விஜய் தொண்டர்கள் ஆகிய நீங்கள் என்ன நியாயப்படுத்தினாலையும் தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சீமான் அவர்கள் கிட்ட வருவோம். ஸோ சீமான் அவர்கள் வந்து ஒரு தனிச்சு நின்று 1%லேருந்து இன்னைக்கு 8% வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா ஒரு 23% அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை வந்து சரியா இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து வர வேண்டியவங்க இப்போ விஜய் அவர்கள் வரதுனால யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா டிவைட் ஆவாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணதுல பாதிக்கு பாதி விஜய் சாருடைய ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விஜய் சாருடைய ஃபேன்ஸாக இருந்தாலே 1% or 1.5% மட்டும்தான் அவங்களுடைய வாக்காளர்களாக இருப்பாங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு என்ன ஆசைனா, விஜய் சார் வந்தாலையும் சரி வராட்டியும் சரி
சீமான் அவர்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட சரியாமல் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஜாஸ்தியானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க அடுத்த 2026 முதலமைச்சர் ஆகுறாங்க ஆகலை அப்படின்றத பற்றி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ மக்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அபவுட் 10% எடுத்தா கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நான் கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சீமான் அவர்களுக்கு தான் ஓட் பண்ண சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்களையும் சீமான் அவர்களுக்கு தான் ஓட் பண்ண சொல்லுவேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணுங்கள். ஏன் ஓட் பண்ணணும் அப்படின்ற ரீசன் முக்கியமான ஒரு 3-4 ரீசன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதில் என்னென்னா முக்கியமாக தமிழர்கள். ஸோ எந்த அரசியல்வாதியுமே வந்து கிறிஸ்டியன் கிட்ட போயிட்டு கிறிஸ்டியனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. முஸ்லீம் கிட்ட போயிட்டு முஸ்லீம்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. இந்து கிட்ட போயிட்டு இந்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசினா அவங்க கிட்ட இருந்து ஒரு சில ஓட் பெர்சன்டேஜ் வரும் அப்படின்றத நம்பி தான் பேசுவாங்க. பட் ஆனால் சீமான் அவர்கள் என்ன பேசினாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டியனுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தம்பி விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணுங்க. முஸ்லீமுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அதை சார்ந்தவர்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. இந்து அவர்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை தெரிஞ்சவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஒரு தமிழனா நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இத்தனை வருஷ காலத்தில் சொன்னதே இல்லை. பிகாஸ் யார் எதிர்த்து பேசினாலும் இன்னொரு ஆள் கிட்டேருந்து ஓட் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அரசியல் கணக்காகவே தான் பேசுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ஒரு தமிழானா எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு காமன் பாயிண்ட்ல நிற்கிறாரு. ஸோ அவர் பேசுறது சரி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவர் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து அவர் மாதிரி யாராலையும் பேச முடியாது. அவருடைய மேடை பேச்சை நீங்க வந்து ஒன்றும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆச்சு பாருங்க. அவர் செம்ம சூப்பரான விஷயத்தெல்லாம் பேசுவார். இயற்கை வளத்தை விட்டு கொடுக்க மாட்டார். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் முதல்ல நிற்பார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் போராடின விதம் வேற மாதிரி இருக்கும். சவுர் சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவங்களுக்கும் ஃபோட்டோ வச்சு அஞ்சலி செலுத்தி மரியாதை கொடுத்துருப்பாரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க. நான் கேட்குறேன், தினமும் வீட்டில் காலை மதியம் சாயந்தரம் அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறது டீயோ காஃபியோ அந்த மாதிரி தான். ஸோ மாடுடைய சாணம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அரிசி விளையாது. அரிசி விளையலைன்னா நமக்கு வந்து சாப்பாடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவையான மாடு, பசு, கன்று இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுற ஒரே தலைவர் சீமான் அவர்கள் தான். யார் யாரெல்லாம் இந்த மாடுகளின் மாநாடை கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க வீட்டில் வந்து டீ, பால் ஆர் காஃபி இந்த மாதிரி எதுவும் குடிக்காமல் இருக்காங்களான்னு கேளுங்க. அப்படி அவங்க கேவலமாக பேசியிருந்தவங்க அந்த டீ, பால், காஃபி இதை குடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும். இதை விட முக்கிய அத்தியாவசிய தேவை என்னென்னா, ஒரு கை குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாய்ப்பாலை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது வந்து மாட்டுப்பால் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாடுகளினுடைய தேவை நமக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுனது வந்து நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். அதுக்கப்புறம் மலைகளின் மாநாடு. ஸோ எல்லாருமே வந்து மரத்தை கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க, மலையை கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாரை எந்த ஃபீல்டில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். ஐடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை சிவில் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யார் எங்கே எப்படி ஒர்க் பண்ணாலுமே அவங்க ரிலாக்ஸேஷனுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது 90% நேச்சர் பிளேசஸை ஒட்டியாக தான் இருக்கும். முக்கியமாக ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அப்படி நீ கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்வ, உன்னுடைய நிம்மதிக்காக இயற்கையை தேடி போவ. ரொம்ப வெயில் அடித்தா நீ மரத்தை நிழல தேடி போவ. மரம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு மழை பெய்யும். மழை பெஞ்சாதான் வந்து இயற்கை வளங்கள் வரும். இயற்கை வளங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மலைக்கு பின்னாடி அத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அதையும் வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து எடுத்து மக்கள் முன்னாடி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கடலின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதையும் வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடல் தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே போயிட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து நம்மளுக்கு மழையாக வரும். ஸோ நிலம், நீர், காற்று இப்படி இயற்கை வளங்கள் இல்லாமல் ஒரு மனுஷனால் உயிர் வாழவே முடியாது. ஸோ சீமான் அவர்களுடைய அரசியல் பாதை வந்து மக்களை நோக்கியும் மக்களுக்கான இயற்கை வளத்தை நோக்கியும் தமிழர்களை நோக்கியும் தான் இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு 2026 எலெக்ஷனில் வந்து சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஸோ இந்த திராவிட அரசியலை தாண்டி ஒரு முறையாச்சு ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும், அந்த ஆளும்போது அந்த ஒரு சிறப்பை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரியும் நானும் நினைக்கிறேன். ஸோ சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள்றதை நினச்சி பார்த்தாலே செம்ம சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதுக்குன்னு விஜய் அவர்கள் வந்து ஆளவே கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்லவே இல்லை. ஸோ வந்த 2 வருஷத்துலேயே வந்து நம்ம முதலமைச்சர் நாற்காலி கொடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற அருமை, அதில் இருக்கிற வேல்யூ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
ஸோ இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த 5 வருஷம் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்கள் பணி எப்படி செய்கிறாங்க, எப்படியாப்பட்ட அரசியல் நகர்வுகளை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்க. உங்களுடைய மக்கள் தலைவனான விஜய் அவர்கள் வந்து போராடும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2031 வந்து ஓட் பண்ணி அவங்கள முதலமைச்சர் ஆக்குங்க, தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து கடந்த 15 வருஷமா ஒத்த மனுஷனா நின்று கஷ்டப்பட்டு போராடி வராரு. ஸோ எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் குவார்ட்டர் கோழி பிரியாணி இப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் மக்களை நோக்கி மக்கள் பிரச்சனையை நோக்கி தமிழனா தனித்து நின்று போராடி திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த நிலைமைக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் தலைவன் வந்து மிஸ் பண்ண வேணாம். அவருக்கு இந்த அரசியல் பதவி தேவையா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் அவர்கள் பேசுகிற அரசியலும், சீமான் போல ஒரு போராளியும், சீமான் போல ஒரு தமிழை முன்னிறுத்தி பேசக்கூடிய தலைவன் நம்மளுக்கு தேவை. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஓட் பண்ணுங்க. இந்த திராவிட அரசியல் இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய அரசியலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருங்க. அவருடைய போராட்ட குணத்திற்கு நான் மதிப்பளிக்கிறேன். மறுபடியும் அவருக்கு வந்து பர்த்டே விஷயம் சொல்லி இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.